ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் அதை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா. எல்லாரும் பார்த்துருக்கா, நிறைய பேர் வாங்கியிருக்கா, வாங்கினவா எல்லாருமே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு ஃபோனில் சொல்லியிருக்கா. அண்டு இன்றைக்கான வீடியோவில் செயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மெடிக்கல் ரீதியாக இருக்கும், இல்லை வீடு வாங்கியிருப்போம், இல்லை இடம் ஏதாவது வாங்கியிருப்போம், இல்லை கல்யாணம் பண்ணியிருப்போம், இல்லை யாருக்காவது ஏதாவது பிரச்சனைக்காக நம்ம அடகு வச்சுருப்போம். நிறைய பிரச்சனைகளுக்கு விற்றுருப்போம், இல்லை அடகு வச்சுருப்போம். என்னமாவது ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ வந்துட்டு நம்மளுடைய இதை போயிடுத்தே அப்படிங்கிறதுக்காக நம்ம வருத்தமே பட வேண்டாம். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும், அச்சு அசலாக அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிருத்தியம் தங்கம் போல தான் இருக்கும். அது நீங்கள் அந்த வாங்கிட்டு அதை நீங்கள் போட்டுட்டேன்னா ஈவன் திருமங்கல்யம்லேருந்து எல்லாமே உனக்கு பியூர் ஐம்பொன்னில் கோல்ட் பாலிஷ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இதில் வந்து கடையோட சீல் இதில் இருக்கும், வசந்தபாலாவோட சீல் இதில் இருக்கும். அண்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி கொடுத்தேன்னாக்கா அதுக்கு ஹாஃப் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு மேலே காசு போட்டு நீங்கள் வேறு செயின் வாங்கிக்கலாம். அண்ட் எவ்வளோ கோல்டு இதை கலந்துருக்கும் அப்படிங்கிற சீலும் அதில் இருக்கும். பில் ஆல்சோ எவ்ரி திங் இஸ் வெரி பக்கா. இங்கே எல்லாமே கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் ஏமாத்துவேளோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் வாழ்க்கையில். இந்த மாதிரி இந்த வீட்டுக்காக, வாசலுக்காக, இல்லை இதை மெடிக்கல் ரீதியாக அவளுக்காக, யாருக்காவது உடம்பு முடியும் என்னமாவது நம்ம பண்ணுறோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா, ஒன்றுமே இல்லை, நம்ம ஆத்துக்காரர்கிட்ட எல்லாத்தையும் விற்றுருக்கா, இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் எல்லாத்தையும் விற்றுட்டார் அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு வேண்டாம். முக்கியமாக யாராவது தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிறோம். அதர்வைஸ் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். உங்களுடைய முறுக்கு செயின் மாதிரியே தான் இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது மாடலில் செயின் இருந்தால் நீங்கள் ஆர்டருக்கு இந்த மாதிரி சொன்னேன்னாக்கா அதை வந்துட்டு 100% முடிஞ்ச வரைக்கும் அது முடியும்னா நாங்கள் பண்ணியும் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த கோல்டு இல்லையே அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. உங்கள் ஆத்து மனுஷாலுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி, இந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வரவே வராது. ஐயோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கின்றக்கா அந்த மாதிரி யாருமே உங்களை நினைக்கவே மாட்டா. 100% இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. நீங்களும் நல்லா கெத்தாக ஃபீல் பண்ணலாம். வெளியில் போகும்போது, வாசலில் போகும்போது, ஃபங்க்ஷன் போகும்போது, ரிசப்ஷன் போகிறோம், இல்லை யாருக்காவது, இல்லை உங்காத்துக்கு யாருக்கா ரிலேஷன்ஸ் எல்லாம் வரா, ஐயோ நாளைக்கு எல்லோரும் வரா, எனக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எனக்கு ஒரு செயினை கூட 2 நாளைக்கு போட்டுன்ட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எங்கள் ஆத்துக்கு எனக்கு ரிலேஷன்ஸ் எல்லாம் வரா, அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கண்ணை முடிக்கின்ற தாராளமாக அப்படியே தைரியமாக இருக்கலாம். பக்கா கோல்டு மாதிரியே தான் இருக்கும். வாங்கினவா எல்லாருமே சொல்லிருக்கா, மாமி இது போட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப கோல்டு மாதிரியே இருக்குது மாமி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கே யாருக்குமே தெரியாது மாமி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கா. எத்தனையோ நம்ம வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம். ஒரு 5000, 10,000, 8,000 நம்மளுக்காக அது செலவு பண்ணிண்டாக்கா அதில் ஒரு பெரிய ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை ரொம்ப கஷ்டங்கிற பட்சத்தில் நம்ம கடன் வாங்கி நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்கன்னு நான் சொல்லலை. பட் லட்சக்கணக்கில் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கொடுக்குறோம். அதில் வந்துட்டு ஒரு 5,000, 10,000 நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டா அதில் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. ஸோ இல்லைன்னு தயவு பண்ணி நீங்கள் வருத்தப்படாதீங்க. மனசளவில் நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் மதுரையில் இருக்க நீங்கள் இந்த நம்பருக்கு இங்கே காண்டாக்ட் பண்ணுங்க. எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை ரேட்டு, என்ன ஏது அப்படிங்கிறதையும், எப்படி மணி ஜிபே பண்ணணுங்கிறது 2-3 நாளையில் உங்கள் காத்துக்கு அது வந்துடும். அண்ட் யாருமே வருத்தப்பட வேண்டாம், கோல்டு இல்லையே அப்படிங்கிற ஃபீலை யாருக்கும் வேண்டாம். ஜஸ்ட் பி ஹாப்பி எவ்ரிவன். பை பாய்.